வணக்கம். அனுபவம், நிதானம், பொறுமை, பக்குவம், சாமர்த்தியம். முதுமையிலும் வேலைக்கு செல்லும் ஊழியர்களை பற்றி இப்படி பலரும் வர்ணிப்பதுண்டு. ஓய்வு காலத்திலும் ஏன் அவர்கள் வேலை செய்ய வேண்டும்? காலத்தின் கட்டாயமா? சொந்த காலில் நிற்க வேண்டும் எனும் விருப்பமா? அல்லது சமுதாயத்திற்கு பங்காற்றும் நோக்கமா? ஆராயலாம் இன்றைய எதிரொலியில். இன்றைய நிகழ்ச்சிக்கு பல பேர் வந்திருக்கீங்க. முதல்ல இங்கே வந்தவங்க அனைவருக்குமே என்னுடைய நன்றிகள். நீங்கள் எல்லாருமே வேலைத்துறையில் பழுத்த அனுபவம் பெற்றவங்க. உங்களுடைய அனுபவம் பற்றி நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். முதல்ல திருமதி சரோஜினி, நீங்கள் பல ஆண்டுகள் வேலை செஞ்சிட்ருக்கீங்க, தொடர்ந்து வேலை செஞ்சிட்ருக்கீங்க. உங்களுடைய வேலை அனுபவம் பற்றி சொல்லுங்களேன். ஓகே, நான் முந்தி ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்டிங்கில் நான் 16 வயசுலேயே வேலைக்கு போயிட்டேன். அப்போது வேலை செஞ்சேன், சிங்டெல்லில் தான் வேலை செஞ்சேன். 38 இயர்ஸ் ஆக ட்ரைனிங் எக்ஸிக்யூட்டிவாக வேலை செஞ்சேன். ட்ரைனிங் அதுக்கு பிற்பாடு கோல்டன் ஹேண்ட்ஷேக் கிடச்சிது. அதுக்கு பிற்பாடு நான் எனக்கு நல்ல வேலை கிடச்சிது NTUC ட்ரேட் யூனியனில். அங்கே நான் HR நல்லா படித்தேன். அங்கேருந்து நான் 62 வயசில் நான் ரிட்டையர் பண்ணேன். ரிட்டையர் பண்ண பிற்பாடு நான் ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ணேன். லாட் ஆஃப் கோர்சஸ் நான் எடுத்திருக்கேன். அண்டர் தி adult learning. I did my masters in adult learning at age of 72. ட்ரைனிங் எப்போதும் என்னோட பேஷன். அதனால சும்மா வீட்டில் உட்காரத்துக்கு எனக்கு பிடிக்கல. அதனால் சும்மா ட்ரைனிங் செய்கிறது. ஆனால் இப்போ நான் கன்சல்டன்சி செய்கிறேன் அண்டர் ஸ்கில்ஸ் ஃபியூச்சர். ஸோ அது எனக்கு நல்லா ரொம்ப ஆளுங்களை மிக்ஸ் பண்ணலாம். காசுக்காகன்னு இல்லை, காசு என்கிட்ட நிறையா இருக்குது, பரவாயில்ல. ஸோ பணத்தையும் தாண்டி ஒரு மன திருப்திக்காக நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க, தொடர்ந்து வேலை செய்கிறீங்க. ஏன் நீங்கள் நல்லா ஓய்வு எடுக்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வராமல் தொடர்ந்து வேலை செஞ்சிட்ருக்கீங்க? ஏன் வேலை செய்கிறேன்? ஏன்னாக்கா நான் வீட்டில் தனியாக இருக்கிறேன். என் மாவன் ஓவர்சீஸில் இருக்கிறேன். அதனால நான் தனியாக இருக்கிறதுனால நம்ம மைண்ட், எஸ்பெஷலி நம்ம இந்த வயசில் ஆனாக்கா நம்ம மைண்ட் ஆக்டிவ் ஆகணும். இல்லாட்டி டிமென்ஷியா வரும். டிமென்ஷியா வந்தாக்கா நம்மளுக்கு பல வியாதி வரும். அண்ட் அதனால நான் மைண்ட் ஆக்டிவ் ஆக்கிறதுக்கு நான் இதெல்லாம் செய்கிறது. எல்லாம் இன்டர்நெட்டில் செக் பண்ணுறது, AI செய்கிறது. I've just developed a program on AI. சரி, இப்போ நம்ம திரு பத்மா கிட்ட பேசுவோம். நீங்களும் பல ஆண்டுகள் வேலை செய்துட்டு ஓய்வு பெற்ற பிறகு இப்போ தொடர்ந்து வேலை செய்கிறீங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். நான் ஓய்வு பெறவே இல்லைங்க. நான் இராணுவத்தில் 18 வயசில் சேர்ந்தது வேலை செஞ்சிட்ருக்கேன். சோஷியல் சர்வீஸில் பல செக்டரில் நடந்தேன். ப்ரிசன்ஸ், இப்போ மென்டல் ஹெல்த் அவங்கள பார்த்துக்கிறது. ஸோ கண்டினியூ பண்ண வேண்டியதாங்க. ரிட்டையர்மெண்ட்க்கு சிங்கப்பூரில் கிடைக்குமா தெரியாது, அதெல்லாம் பணக்காரங்களுக்கு தான் நினைக்கிறேன். சரி, உங்களுக்கு வாழ்வாதாரம் காரணமாக நீங்கள் தொடர்ந்து வேலை செஞ்சிட்ருக்கீங்க. இப்போ திருமதி லிண்டா கிட்ட கேட்போம். நீங்கள் தொடர்ந்து வேலை செய்கிறதுக்கு என்ன காரணம்? நான் முந்தி பியூட்டி சலூன் வச்சுருந்தேன், ரெஸ்டாரண்ட் வச்சுருந்தேன். ஸோ அது முடிஞ்சோடனே பிள்ளைங்களாம் எல்லாம் படித்து எல்லாம் வெளியூருக்கு போயிட்டாங்க. ஸோ நான் தனியாக இருக்கேன். ஸோ தனியாக இருந்தோடனே அதெல்லாம் கடையெல்லாம் விற்றுட்டு ஸோ இப்போ நான் பார்ட் டைம் MRTயில் வேலை செய்கிறேன். அது கொஞ்சம் சந்தோஷமாக கொடுக்குது, கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கேன். ஸோ ஐ திங்க் வயசானவங்க வேலை செய்கிறதுக்கு ஐ திங்க் முயற்சி பண்ணலாம். ஆனால் வேலை சூழல்னு பார்த்தீங்கன்னா அது காலத்துக்கு ஏற்ப மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ எல்லாருக்கிட்டையும் அதை கேட்கலாம்னு நினைக்கிறேன். திருமுறை நீங்கள் சொல்லுங்கள், முன்பு இருந்ததற்கும் நீங்கள் ஆரம்பத்தில் தொடங்குனதுக்கும் இப்போயும் வேலை சூழல் எப்படிலாம் மாறி இருக்கு? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, முந்தி வேலை செஞ்சதுக்கும் இப்போ வேலை செஞ்சதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. ஏன்னா முந்தி நம்ம ஆரம்பத்தில் வேலை செய்யும் போது பேசிக் எக்ஸல் ஷீட் தான் யூஸ் பண்ணியிருந்தோம். ஆனால் இப்போ எக்ஸல் ஷீட்லேயே சொல்யூஷன் இது எல்லாமே கண்டுபிடிக்கிற அளவுக்கு அவங்க இப்போ உள்ளவங்க மேம்படுத்துகிறாங்க. ஸோ காலத்துக்கு தகுந்தாவ போல் நம்ம நம்ம திறமையை மாற்றிக்கணும். அதே மாதிரி அவங்க செய்கிறாங்க நம்மளால் செய்ய முடியலன்னு அது விட்டுறக்கூடாது. சரி, திருமதி சரோஜினி நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் தொடர்ந்து வேலை பார்த்துட்ருக்கீங்க, சொந்தமாக ஒரு செயலியை கூட நீங்கள் வடிவமைச்சிருக்கீங்க. உங்களுக்கு என்னென்ன வித்தியாசங்கள் நீங்கள் பார்க்குறீங்க? நிறையா வித்தியாசம் இருக்குது. இப்போ எல்லாம் டெக்னாலஜி. இப்போ சொல்கிற மாதிரி எக்ஸல் ஷீட் இப்போ யார் யூஸ் பண்ணுற எக்ஸல் ஷீட், அதுவும் பார்த்தாமல் நம்ம யங்ஸ்டர்ஸ் கூட வேலை செஞ்சு அவங்ககிட்டே நிறையா கற்றுக்கலாம். அவங்ககிட்டே நல்லா கற்றுக்கிட்டு நம்ம ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணலாம், எல்லாம் செக் பண்ணலாம், இன்டர்நெட்டில் எல்லாம் செக் பண்ணலாம். இப்போ ChatGPT இருக்குது, எல்லாம் நிறையா இருக்குது. நம்ம அதுலேருந்து கற்றுக்கலாம். இப்போ எல்லாம் டெக்னாலஜி தானே. இப்போ ப்ரொடக்டிவிட்டி, இப்போ நிறையா ப்ரொடக்டிவிட்டி பேசுகிறாங்க. ப்ரொடக்டிவிட்டி, ஹவு டு யூ இம்ப்ரூவ் த்ரூ டெக்னாலஜி, ரைட்? அண்ட் as we grow older we got to adapt to change. ஓகே, நம்ம மைண்ட் செட்டை மாற்றிக்கணும். நம்மளோட
திங்கிங் நம்மளோட மைண்ட் செட் நிறையா மாற்றிக்கணும். டசன்ட் மீன் தட் நம்ம முந்தி வேலை செஞ்சது இப்போ அதே மாதிரி வேலை செய்யலாம். இப்போ எல்லாம் சேஞ்ச். ஸ்டீவ், நீங்கள் வந்து ஒரு நிறுவனத்தை வழி நடத்திட்டு இருக்கீங்க. உங்கள் நிறுவனத்தில் வந்து அந்த ஓய்வு காலத்தையும் தாண்டி வேலை செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்களா? ஓகே, நாங்கள் வந்து செக்யூரிட்டி மேன் பவர் ஏஜென்சி. ஸோ எங்களுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 70% எல்லாமே வந்து அந்த ஒரு 60 years and above தான் இருப்பாங்க. ஸோ ரிட்டையர்ட் பண்ணி இங்கே வந்து வேலை செய்கிற மாதிரி கொஞ்சம். இப்போ எங்களுக்கு நல்ல ஒரு பிளாண்ட் இருக்குது. நம்ம யங்ஸ்டர்ஸும் யூஸ் பண்ணிக்குவோம், சீனியர்ஸும் யூஸ் பண்ணிக்குவோம். 2 பேரும் சேர்ந்து வேலை செய்யும்போது இப்போ நாங்கள் என்ன நோட்டீஸ் பண்ணுறோன்னா, யங்ஸ்டர்ஸ் வந்து அஃப்கோர்ஸ் இந்த கம்ப்யூட்டர் இதெல்லாம் ரொம்ப நல்லா செய்கிறாங்க, டெக்னாலஜி ரொம்ப நல்லா செய்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஹியூமன் டச் இல்லாமல் போயிட்டு. ஸோ ஒரு ஆள் இப்போ ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரும்போது ஆள்கிட்ட பேசும்போது அவங்க டோன் எல்லாம் கொஞ்சம் மாறி இருக்குது, கொஞ்சம் ரூட்டாக சவுண்ட் பண்ணுறாங்க சம்டைம்ஸ். அதனால ஒரு சின்ன பிரச்சனை பெருசாகிடும். அப்போ தான் அந்த சீனியர்ஸ் கம் இன்டு த பிக்சர். அவங்க போய் பேசும்போது ஒரு ஆள் வந்து கொஞ்சம் வயசானவங்க வந்து பேசும்போது ஒரு காமாக தான் பேசுவாங்க, எந்த பிரச்சனையும் கொஞ்சம் சால்வ் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு டெக்னாலஜி மேபி அவ்வளோ வராமல் இருக்கலாம், ஆனால் இவங்க அவங்கள சேர்ந்து வேலை செய்யும்போது மேக்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் பேக்கேஜ். நீங்கள் ரொம்ப அழகான ஒரு அம்சத்தை சொல்லியிருந்தீங்க. மூத்தோர்கிட்ட வந்து அந்த அனுபவம் இருக்கும். அந்த அனுபவத்தை எடுத்துக்கிட்டு இளையர்களோட துடிப்பும் வந்து சேரும்போது அந்த வேலையிடம் வந்து இன்னும் மேம்படும்னு. உமா, நீங்கள் வந்து உங்களுடைய அப்பாவுக்காக வந்து பேச வந்திருக்கீங்க. அவரோட தரப்புல இருந்து அப்பா வந்து ஓய்வு பெற்றுட்டு இப்போ வந்து மீண்டும் வந்து அவர் ஊழியர் அணியில் சேர போகிறாரு. இல்லை உங்களுக்கு ஏதாவது தயக்கம் இருக்கா? அப்பாவால் வந்து திரும்ப அந்த ஊழியர் அணிக்கு போகும்போது சமாளிக்க முடியுமா அந்த மாற்றங்கள்னு? அப்பாவுக்கு இந்த வருடம் வந்து 68 வயது. அவர் வந்து இந்த ஏப்ரல் தான் வந்து ஓய்வு பெற போகிறாரு. ஸோ அவரோட நிறுவனத்தில் வந்து 48 ஆண்டு அனுபவம் வேலை செய்து. அவர் இந்த 48 ஆண்டு அனுபவத்தில் வந்து நம்ம நிறையா பார்த்துருக்கோம். இதெல்லாம் இந்த அனுபவத்தெல்லாம் நம்ம கடந்து வந்துட்டனால இப்போ அவர் திருப்பி வந்து வேலைக்கு போகிறத பற்றி நமக்கு எந்த தயக்கமும் இல்லை. ஏன்னா அவருடைய மனநிலையும் வந்து நம்ம பார்க்குறோம். ஏன்னா அவருக்கு வந்து சுயமாக இன்னமும் வந்து காலில் நின்று அவர் வந்து சம்பாதிக்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு. இப்போ பார்த்திங்கன்னா மன உளைச்சல்னாலேயே நிறைய பேர் வந்து ஓய்வு பெறத்துக்கு வந்து எப்போ டைம் வரும்னு காத்துட்ருப்பாங்க. ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் அவரோட மனநிலைக்கு வந்து இது வந்து ரொம்ப சூட்டபிளாக இருக்குன்னு அவர் நினைக்கிறாரு. அதாவது நான் வேலைக்கு போகிறனால எனக்கு எந்த மன உளைச்சலும் இல்லை. முக்கியமாக வந்து அவருடைய உடல்நிலை, அதாவது அவருக்கு எந்த ஒரு நோயும் இல்லை. சரி, இப்போ வந்து இந்த இளையர்கள் அப்புறம் வந்து இளைய ஒரு ஊழியர் அணி அதை பற்றிலாம் பேசும்போது, திரு பத்மா, நீங்கள் வந்து இப்போ சோஷியல் ஒர்க்கில் ஈடுபட்டிருக்கீங்க. உங்களுக்கு வந்து ஏதாவது சவால்கள் இருக்கா? இளையர்கள் கூட வேலை பார்க்குற உங்களோட அனுபவம் எப்படி? இளையர்கள் வந்து இவர் சொன்ன மாதிரி தான் அவங்க வந்து கான்ட்ரிபியூட் பண்ண வராங்க. எல்லாம் வந்து ஆட்டிடியூட்டில் இருக்குங்க. அவங்க இளையராக இருக்கலாம், ஆனால் அவங்களும் திறமை இருக்குது அவங்களுக்கு. அந்த திறமையை நம்ம வந்து மதித்து நம்மளோட அனுபவத்தை எடுத்து ஒன்றா சேர்ந்து வேலை செஞ்சால் நிச்சயமாக அது ஒரு வெற்றியாக தான் அமையும். திருமதி சரோஜினி, என்னை பொறுத்த வரைக்கும் நான் நிறையா கற்றுக்கிட்டேன். இப்போ எனக்கு 80 years ஆகுது, 80 வயசு ஆகுது. இந்த வயசுலேருந்து நான் கற்றுக்கணுன்னாக்கா, பிகாஸ் நான் தனியாக இருக்கிறேன். என்னத்தை கூகுளில் படித்தாலும் சில சமயம் நம்ம இந்த யங்ஸ்டர்ஸ் கூட வேலை செஞ்சால் அவங்கக்கிட்ட நம்ம எல்லாம் கற்றுக்கலாம். அதே விஷயத்தில் அவங்க என்கிட்டயும் கற்றுக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் எல்லாருமே வந்து இந்த தொழில்நுட்பம் பற்றி பேசியிருந்தீங்க. தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப நாமும் வந்து ஈடு கொடுத்து வளரணும்னு. அதை பற்றி தான் நம்ம இன்னும் ஆழமாக பேச போகிறோம் ஒரு சிறு இடைவெளிக்கு பிறகு. மூத்த ஊழியர்களிலிருந்து நம்ம நிறையா கற்றுக்கலாம். ஆனால் அவங்க கொஞ்சம் டிஜிட்டலி ஸ்ட்ராங்காக இருந்தால் இன்னும் கொஞ்சம் கன்வீனியன்ஸாக இருக்கும். மூத்த ஊழியர்கள் வந்து அவங்க கூட ஒரே வேலை இடத்துல இருக்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயந்தான். ஏன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸு, அவங்களோட பிளெஸ்ஸிங் மாரி நம்ம அதை எடுத்துக்கலாம். அவங்களோட எண்ணங்கள் வந்து ஓல்ட் ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்குது. இப்போ வந்து நம்ம தொழில்நுட்பத்தை வந்து அதிகமாக பயன்படுத்துகிற ஒரு காரணத்தினால அவங்களுக்கு நிறைய சவால்கள் வந்து இருக்குது. ஸோ மூத்தவர்கள் வந்து சிங்கப்பூரில் வந்து கூட தான் போகிறாங்க. ஸோ அது வந்து மறுக்க முடியாத ஒரு உண்மை. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஹியூமன் ரிசோர்ஸ். அதை நம்ம நல்ல முறையில் பயன்படுத்திக்கிட்டால் சிங்கப்பூர் தான் முன்னேற போகுது. இப்போ தனிமையில் இருக்கிறனால அவங்க டைமை எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறது, எப்படி இருப்பதுங்கிறதுனால வேலையில் வந்து செய்கிறாங்க. மேற்கொண்டு அவங்களுக்கும் வருமானம் வேணும், கை செலவுக்கு பணங்கள் வேணுங்கிறதுனால அதனால அந்த வேலைகளை தொடர்ந்து அதே வேலையில் அதே இதில் செய்யலாம்னு சொல்லி அவங்க செய்கிறாங்க. என்னோட தோழிக்கு இருக்கார், அவர் வந்து ஒரு 30 வருஷம் அனுபவம். அவர்கிட்ட முக்கியமாக நான் கற்றுக்கிட்டது வந்து எந்த நிலையிலையும் பதட்டப்படாமல் அமைதியாக யோசித்து பதில் சொல்லணும். என்னை பொறுத்த வரைக்கும் சீனியர்ஸ் வந்து எங்கே இருந்தாலும் வேலை செய்யலாம். முக்கியத்துவம் வந்து அனுபவம். இந்த காலகட்டத்தில் வந்து இளையர்கள் வந்து அவ்வளோ ஈடுபாடாக வேலை செய்ய மாட்டாங்க. சீனியர்ஸ் மாதிரி இல்லை. இப்போலாம் நிலைமைக்கு வந்து நம்ம வேலை செய்யணும்னா இப்போலாம் ஆள் வேலை செய்யறது. இப்போலாம் பிள்ளைங்களாம் பாருங்கள் ரொம்ப லேசியாக இருக்காங்க. ஒரு சீனியர் பர்சன் இருந்தால் அவங்க நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கறது பெனிஃபிட்டாக இருக்குது.
அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ இஸ் மோ, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் எங்களோட குட் எஸ்ஓபியாக நான் நினைக்கிறேன். மூத்தோர்கள் வேலை செஞ்சால் தான் பாக்கெட்டில் காசு இருக்கும், காசு இருந்தால் தான் சாப்பிட முடியும், ஹாஸ்பிட்டலுக்கு காசு கட்ட முடியும். நம்ம இளைஞர்களை நம்பி அவர் இருக்க முடியாது. ஏன்னா இப்போ உள்ள விலைவாசி வந்து அவ்வளோ இருக்குது. அண்ட் ஹெல்த் கேர் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். சரி, இந்த காணொலியை பார்க்கும்போது உங்களுக்கு ஏற்பட்ட அந்த எண்ணங்களை பற்றி நான் முதல்ல தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். முரு, நீங்கள் சொல்லுங்களேன். எங்கள் அப்பா வந்து 64 வயசாகுது இந்த வருஷம். ஸோ என்கிட்ட வந்து சொன்னார், நான் வந்து ரிட்டையர் பண்ண போகிறேன் எப்படி அப்படின்னு. நான் சொன்னேன், பண்ணுங்கள், அதை பற்றி ஒன்றுமே இல்லை. ஆனால் எங்கள் அப்பா பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவர் கொஞ்சம் ஆக்டிவ். நான் சொன்னேன், சரி நீங்கள் வந்து ஓய்வு பெறுங்க, அதே நேரத்தில் நான் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு காசஸ் இருக்கான்னு பார்க்குறேன். அவர் வந்து அதை வந்து ஏற்றுக்கிட்டாரு. ஓகே, நான் அந்த மாதிரி செய்கிறேன் அப்படின்னு. திரு பத்மா, உங்கள்கிட்ட வந்து ஒரு கேள்வி. இந்த காணொலியில் வந்து ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, இப்போ கொஞ்சம் மூத்த ஊழியர்கள்னால் அவங்களோட எண்ணங்கள் வந்து அப்படியே பழமையில் ஊறி போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க கூட வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு அந்த ஒரு கருத்து அவங்க சொன்னது எந்த அளவுக்கு உண்மை, இல்லை அது அப்படியே கிடையாது அப்படின்னு நினைக்கிறீங்களா? நான் நினைக்கிறேன் அது எல்லாம் நம்மளோட யோசனையில் இருக்குது. அவங்க வந்து இளையவர்கள் வந்து அவங்களும் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அந்த நேரத்தில் நம்ம அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். எவ்வளோ வந்து மூத்தவர்கள் மரியாதை வேணும் சொல்லிக்கிறோமோ அதே நேரத்தில் இளையர்களுக்கும் நம்ம மரியாதை கொடுக்கணும். அப்போ தான் அந்த எக்ஸ்சேஞ்ச், பாசிட்டிவ் எக்ஸ்சேஞ்ச் வரும். அதை விட்டுட்டு நான் தான் மூத்தவன், நான் இந்த மாதிரி தான் செய்வேன், 20 வருஷமாக இந்த தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அந்த மாதிரி சொன்னாக்கா இளையவர்களும் எப்படி வந்து சேர போகிறாங்க நம்மளோட. அவங்க சொல்லுவாங்க, நீ இந்த மாதிரி செய்கிறதுன்னா நீ செய்கிற மாதிரி செய்ய, நம்ம ஒதுங்கிக்கிறோம் சொல்லிக்குவாங்க. அது வந்து டீம் ஒர்க் இல்லை. சரி உமா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தொழில்நுட்பத்திற்கும் மூத்த ஊழியர்களுக்கும் ஒரு இடைவெளி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இடைவெளி கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து டைம் போக போக வந்து தொழில்நுட்பமும் வளர்ச்சி அடைஞ்சிட்டு வருது. அப்பா வந்து வேலை ஆரம்பிக்கிற கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கணினி இல்லை, திறன்பேசி இல்லை, ஐபேட் இதெல்லாம் எதுவுமே இல்லை. அவர் வந்து பேனாவை நம்பி தான் ஆரம்பித்தார். திடீர்னு வந்து ஐபேட்டில் தான் வந்து ரிப்போர்ட்ஸ்லாம் நான் சப்மிட் பண்ணணுன்னு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அவர் வந்து அப்படியே உடைந்து போய் வீட்டுக்கு வந்தார். இதை வச்சு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு ஒரு காலகட்டத்துக்கு அவர் வந்துட்டார். இதை வச்சு நான் எப்படி சமாளிக்க போகிறேன், இதை எப்படி தட்டுறதுன்னு கூட தெரியலையே அப்படின்னு வந்து அவர் சொன்னும் போது நானும் என் தங்கையும் வந்து உட்காந்து அந்த வார இறுதி முழுக்க வந்து டெக்டன்ஸ் பண்ணோம். ஓகே, இது எப்படி செய்யுங்க, இது எப்படி செய்யுங்க, இப்போ நீங்களே சொந்தமாக செய்யுங்க அப்படின்னு நம்ம செய்ய ஆரம்பித்தோம். ஒரே வாரம் தான். அதுக்கப்புறம் அவரே வந்து ஃபேஸ்புக் அக்கௌண்ட் திறந்துக்கிட்டாரு, வாட்ஸ்அப் பண்ண கற்றுக்கிட்டாரு. திருமதி லிண்டா, நீங்களும் அந்த காணொலியை பார்த்துருந்தீங்க. ஏதாவது ஒரு கருத்து வந்து இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், இல்லை இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்படின்னு ஏதாவது ஒரு எண்ணம் வந்ததா? வயசானவங்களுக்கு வந்து சில விஷயம்லாம் அவங்களுக்கு புரியாது. ஸோ இந்த சிறு வயசு வந்து கற்றுக் கொடுக்கும்போது அவங்க வந்து கோவப்பட்டிருக்காங்க. ஸோ அவங்க பொறுமையாக இருந்தாக்கா அவங்க ரொம்ப கற்றுக்கலாம். திருமதி சரோஜினி, ஏன் கருத்துனாக்கா அது நான் ஏற்றுக்க முடியாது. ஏன்னாக்கா இப்போது நம்ம ட்ரைனிங் செஞ்சாக்கா நம்ம மாற்ற வேணும். இப்போ முந்தியெல்லாம் ஃபேஸ் டு ஃபேஸ் ட்ரைனிங், இப்போ வந்து ட்ரைனிங் வந்து சிங்க்ரனைஸ் ட்ரைனிங், லேர்னிங் ட்ரைனிங். அதனால நாங்கள் வந்து எல்லாம் அப்ஸ்கில் பண்ணி கற்றுக்கணும். முந்தி லேர்னிங்லாம் என்னால் செய்ய தெரியாது, ஆனால் இப்போ கற்றுக்கிட்டேன். இந்த கோவிட்னால நம்ம ஃபார்ஸ் டு டூ ஜூம் ட்ரைனிங், லேர்னிங் ட்ரைனிங், சிங்க்ரனைஸ் ட்ரைனிங், சிங்க்ரனைஸ் ட்ரைனிங் எல்லாம் நம்ம கற்றுக்கணும். கற்றுக்கிறது ஒன்றும் டிஃபிகல்ட் இல்லை. சரி, ஓகே. ஸ்டீவ், நீங்கள் சொல்லுங்கள். இப்போ வந்து மூத்த ஊழியர்கள் இந்த மறுபயிற்சி அதற்கெல்லாம் வந்து முன் வந்து அவங்க எடுத்துக்கிறாங்களா அந்த வாய்ப்புகளை? செக்யூரிட்டி இண்டஸ்ட்ரியில் வந்து சர்டன் காசஸை கவர்மெண்ட் ஃபார்ஸ் பண்ணுறாங்க, நீங்கள் போய் தான் ஆகணும். இல்லைன்னா நீங்கள் வந்து இப்போ எல்லா செக்யூரிட்டி ஆஃபீஸருக்கும் ஒரு லைசன்ஸ் இருக்குது. அந்த லைசன்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கே நீங்கள் சர்டன் காசஸ் போய் தான் ஆகணும். ஆனால் அதையும் மீறி சில காசஸ் வந்து அவங்களே விருப்பப்பட்டு போகிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா என் ஒப்பீனியன் அபவுட் சீனியர் ஒர்க்கர்ஸ் ரொம்ப ப்ரைட்ஃபுல்லான பீப்புள். ஸோ அவங்களுக்கு வந்து எதுலேயும் வந்து ஒரு ஷார்ட் சேஞ்ச் பண்ணக்கூடாது. எனக்கு நீங்கள் சான்ஸ் கொடுக்காதீங்க, நான் வந்து வயசாயிட்டுன்னு. ஸோ நானும் அந்த வேலையை கரெக்டாக செய்ய போகிறேன்னு சொல்லிவிட்டு அதுக்கு தேவையான கோர்சஸ் அவங்களே கேட்டு போகிறாங்க. ஈவன் இந்த ஏஐ எப்படி யூஸ் பண்ணுறது கூட இப்போ கேட்டு அவங்க போகிறாங்க. பிகாஸ் டெக்னிக்கலி அவங்களுக்கும் அது நல்லா தெரியுது தட் இதை அடாப்ட் பண்ணிட்டா அது அவங்க வாழ்க்கையை ஒன்றும் ஈஸியாக்குது. டெக்னாலஜி நம்ம வாழ்க்கை ஈஸியாக தான் ஆக்குது. ஆனால் என்ன ஒன்று அது இப்போ பார்க்கும்போது கொஞ்சம் பயங்கரமாக இருக்குது. அந்த மாதிரி அவங்களுக்கு நிறைய காசஸ் இருக்கா? ஆமாம், இப்போ செக்யூரிட்டி இண்டஸ்ட்ரி பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நிறைய காசஸ் இருக்குது. அதே மாதிரி மற்ற இடத்துல ஏன் இப்போலாம் சமூக மன்றத்திலே வந்து அவங்க சீனியர்ஸ்க்காக வந்து எப்படி டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதுன்னு ஃப்ரீயாக ஒரு சென்டரே வச்சுருக்காங்க. யார் வேணால் உள்ளே போய்ட்டு எனக்கு வந்து ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணணும், ஃபேஸ்புக் திறக்கணும், யூடியூப் திறக்கணும், எப்படி திறக்கணும், எப்படி
டெக்னாலஜியோட சேர்த்து ஸ்கேமும் இப்போ ரொம்ப வருது. ஸோ எப்படி ஸ்கேமில் மாட்டாமல் கரெக்டாக யூஸ் பண்ணால் கிளியராக மெதுவாக சொல்லிக் கொடுக்குறாங்க. சரி, இப்போ எனக்கு இன்னொரு கேள்வியும் இருக்குது. இப்போ மூத்த ஊழியர்கள் வந்து வேலை செய்யணும்னு ஆசைப்பட்றாங்க. ஆனால் சில நேரம் வந்து அவங்களுடைய உடல்நிலை, அப்புறம் வந்து அவங்களுடைய அனுபவம், அவங்களால அந்த வேலை செய்ய முடியுமா பொறுத்து வேலைகளை வந்து உருவாக்குறதும் இருக்குது. அந்த மாதிரி வேலைக்கு வந்து அவங்க போகிறாங்களா, இல்லை வந்து எனக்கு இதுதான் தெரியும், இத்தனை வருஷமாக நான் செஞ்சுட்டேன், இந்த மாதிரி ஒரு துறையில் வேலை செய்கிறது தான் எனக்கு ஓகே அப்படின்னு இருக்காங்க? அப்பா வந்து சப் கான்ட்ராக்ட் மாதிரி செய்ய ஆரம்பித்தார். ஸோ இந்த வருடம் வந்து கடைசி வருடம், ஏன்னா 68க்கு மேலே வந்து வேலை வாய்ப்பு கொடுக்க முடியாதுன்னு சொன்னோன்னே முதல்ல வந்து அவர் சொன்னது வந்து, நான் டெக்ஸி லைசன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், செக்யூரிட்டி கார்டு லைசன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், இதில் ஏதாவது ஒரு வாய்ப்பை நான் பயன்படுத்தி நான் போக போகிறேன்னு அவர் சொன்னார். ஸோ அவருக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கை, இதை நான் கற்றுக்கிட்டேன்னா என்னாலும் இன்னும் வேலை இன்னும் கூட முடியும் அப்படின்னு. ஸோ எங்களுக்கும் அது வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயமா இருந்துச்சு. ஏன்னா இந்த வயசுலையும் 68 வயசில் வந்து நிறைய பேர் வந்து காரணம் கொடுப்பாங்க, இல்லை 48 வருஷம் உழைச்சிட்டேன் எனக்கு ஓய்வு வேணும் அப்படின்னு நினைக்கிற அந்த காலகட்டத்தில் இவர் புதுசாக வந்து ஒரு வேலைக்கு போக போகிறேன், இதை நான் கற்றுக்க போகிறேன்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. இப்போ ரீசெண்ட்லி நான் ஒரு ட்ரைனிங் செஞ்சேன் NTUC ஃபேர் ப்ரைஸ். அதில் செய்யும்போது இந்த கேஷஸ் மெயின்டைனிங் ப்ரொஃபஷ்னல் இமேஜ், அதுங்கெல்லாம் 60 years 70 years and all that. ஸோ அந்த வயசுக்கு அவங்களுக்கு ப்ரொஃபஷ்னல் இமேஜ் என்னன்னாக்கா தெரியாது. when SSG காஸ்ட் வந்து எல்லாம் அசஸ்மெண்ட்க்கு போகணும். அதனால ஒன் ஆஃப் த அசஸ்மெண்ட் இஸ் the ரோல் பிளே இஸ் they have to do a catwalk. ஸோ அதனால அவங்களுக்கு இந்த ஃபியர் இருந்துச்சு எப்படி செய்யணும்னு, விளங்குதா? அதனால அவங்க வந்து நான் எப்படி செய்வேன் இது ஃபியர் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அந்த அசஸ்மெண்ட் பாஸ் ஆகுமே, நம்ம மெதுவாக சொல்லி கொடுத்து இப்போ நல்லா செய்கிறாங்க. இப்போ நீங்கள் பாருங்கள் NTUC ஃபேர் ப்ரைஸ் கேஷஸ் எல்லாம் ப்ரொஃபஷ்னல் இமேஜோட தேங்க்யூ சொல்லுவாங்க, எல்லாம் குட் மார்னிங் சொல்லுவாங்க, அதெல்லாம் செய்வாங்க. நிறைய மாற்றங்கள் வந்திருக்குன்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. திரு பத்மா, இப்போ வந்து நீங்கள் பல ஆண்டுகளாக அந்த சோஷியல் ஒர்க்கில் இருக்கீங்க. இப்போ அதை தாண்டி உங்களுக்கு வேறு ஒரு பணி கொடுக்குறோம், முழுமையாக வந்து வேறு ஒரு பொறுப்பு, அதை வந்து நீங்கள் செய்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் உங்களால் முடியுமா? என்னோட வந்து என் இராணுவ எக்ஸ்பீரியன்ஸ் படி நான் சொன்னேன்னா எந்த வேலை கொடுத்தாலும் நான் செய்வேன். எனக்கு இதுதான் வேணும், அதுவே இந்த மற்ற வேலை செய்ய மாட்டேன் சொல்லிட்டு இருந்தாக்க அவன் கிளப்பி விட்டுருவான் அவங்கள. நிறையா பேர் சம்பளத்தை பார்க்குறாங்கங்க. நீங்கள் இப்போ புது வேலை கொடுக்குறீங்கன்னா சம்பளமும் அதுபடி இருக்கணும். நீ முதிய ஆள், அதனால் இந்த வேலையை செய், உன் சம்பளத்தை அரை லிமிட்டாக கட் பண்ணுறேன்னு சொன்னாக்கா நிச்சயமாக அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ எல்லாத்தையும் பார்த்து தான் அவங்க எம்ப்ளாயை கொடுக்கணும் வேலையை. சரி, ஓய்வு வயது அடைந்த பிறகும் மூத்தோர் வேலை செய்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, வெவ்வேறு வேலை ஏற்பாடுகளும் இருக்குது. அதை பற்றி தான் நம்ம இன்னும் விரிவாக பேச போகிறோம், கலந்து ஆலோசிக்க போகிறோம் இடைவேளைக்கு பிறகு. திருமதி சரோஜினி, இப்போ பார்த்தீங்கன்னா காலப்போக்கில் வந்து வேலைகளும் மாறும், அந்த வேலைகள் வந்து அதே மாதிரி இருக்காது. ஜாப் ரீடிசைனிங்னு இருக்குது மூத்தோருக்கு உதவி செய்கிறதுக்கு, அதை பற்றி சொல்லுங்களேன். ஓகே, ஜாப் ரீடிசைன்னாக்கா முந்தி செய்கிற வேலைக்கு இப்போ வந்து நம்ம டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோம். அதனால இந்த ஜாப் ரீடிசைனாக்கா அவங்க செய்யறதுக்கு போது நம்ம அவங்கள பயிற்சிக்கு அனுப்புறது ட்ரைனிங்க்கு, ஸோ தட் அவங்க வந்து இந்த ஜாப் ரீடிசைன் இந்த வேலை அவங்களுக்கு தெரியுது எப்படி அதை ஆப்ரேட் பண்ணுறது. டெக்னாலஜி முந்தியெல்லாம் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போனாக்கா இந்த ஃப்ளோர் கிளீனிங் எல்லாம் மாப் யூஸ் பண்ணுவாங்களே, இப்போ எல்லாம் ஆட்டோமேட்டட். தி ஈஸி ஃபார் ஓல்டர் பீப்புள் டு யூஸ் இட். அண்ட் அதனால அவங்களுக்கு இது கற்றுக்கலாம், அவங்களுக்கு ஹாப்பியாகவும் இருக்குது, வேலையும் செய்யலாம். சில ஊழியர்கள் வந்து பல ஆண்டுகள் ஒரு நிறுவனத்தில் ரொம்ப துடிப்பாக சுறுசுறுப்பாக வேலை செஞ்சுருப்பாங்க. ஆனால் வயதின் காரணமாக அவங்களால வந்து தொடர்ந்து அந்த மாதிரி வேலை செய்ய முடியாமல் இருக்கலாம். ஆனால் வேலை செய்யணும்னு அவங்க நினைப்பாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு வந்து ஃப்ளெக்ஸி ஒர்க் அரேஞ்ச்மெண்ட்ஸ், நீக்குப்போக்கான வேலை நேரம், நீக்குப்போக்கான வேலை ஏற்பாடுகள், இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு இந்த மாதிரியான வாய்ப்புகள் நிறுவனங்களில் இருக்குது முரு? நம்ம சிங்கப்பூரை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏஜிங் பாப்புலேஷன் தான் நம்மளோட பாப்புலேஷனே. முதியோர்களை வந்து அவங்களுக்கு இருக்கிற திறனை வச்சு எப்படி வந்து அவங்க வந்து முழு நேரமாக வேலை செய்யாமல் பகுதி நேரமாக வேலை செய்கிறதுன்னு சில நிறுவனங்களை வந்து நிச்சயமாக வந்து அதை வந்து வழி நடத்துகிறாங்க. 5 days அவங்க வேலை செய்கிறதுக்கு பதிலாக மேபி 3 நாள் பார்ட் டைம் வேலை செய்கிற மாதிரி அவங்க வந்துட்டு இதே நேரத்தில் வந்து அவங்க இருக்கிற அந்த நேரத்தில் வந்து இருக்கிற இளைஞர்களை வந்து அவங்க ட்ரெயின் பண்ணுறதுக்கு வந்து உதவி செய்யலாம். எதெல்லாம் வந்து கருத்தில் எடுத்துகிட்டு நீங்கள் ஓய்வு பெறலாம்னு நினைக்கிறீங்க? இப்போ ஒருத்தவங்க ஓய்வு பெறணும்னு முடிவு எடுத்துட்டாங்கன்னா எந்தெந்த அம்சங்களை வந்து அவங்க கருத்தில் வைத்துக்கணும்? பொருளாதாரம், காசு சேமிப்பு, பேங்க்கில் காசு இருக்கணும், ரிட்டைர்மெண்ட் ஏஜ்க்கு வந்து எவ்வளோ வருஷம் அந்த காசு சேமிப்பில் இருக்குன்னு எல்லாரும் ரொம்ப கஷ்டம். திருமதி லிண்டா, நீங்கள் சொல்லுங்கள். ஏன் வேலை இடத்துல ரிட்டைர்மெண்ட் ஏஜ் இல்லை,
இவ்வளோ நான் ஹெல்த்தியாக இருக்கிறேன், அது வரைக்கும் நான் வேலை செய்யலாம். ஸோ அது வரைக்கும் நான் ஹெல்த்தியாக இருக்கிற வரைக்கும் நான் வேலை செய்வேன் அந்த கம்பெனியில். திருமதி சரோஜினி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் நினைக்கிறேன் நாங்கள் ரிட்டையர் பண்ணுறதுக்கு போது நம்ம பிளான் பண்ணணும். நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும், பிளான் பண்ணணும். இவ்வளோ காசு வேணும் நம்மளுக்கு ரிட்டையருக்கு. அவ்வளோ காசும் பத்தாது, சிங்கப்பூரில் பத்தாது. ஆனால் நம்ம கம்ஃபர்டபுளாக நம்ம இருக்கலாம் சிங்கப்பூரில். காசு அதுவும் கவர்மெண்ட் நிறையா சப்போர்ட் பண்ணுறாங்களே, சீனியர்ஸ்க்கெலாம் காசு கொடுக்குறாங்க. அப்புறம் நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம். நம்ம இன்னும் ரிட்டையர் பண்ணிட்டு நம்மளுக்கு ரொம்ப செலவு இல்லையே. வீடெல்லாம் காசு கட்டியாச்சு, பிள்ளைங்கள்லாம் படித்தாச்சு, அப்போ என்ன செலவு இருக்குது? ஒன்றும் இல்லை, நம்ம சொந்த செலவு தான். சரி, இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க திருமதி சரோஜினி? எந்த மாதிரியான இந்த குவாலிட்டிஸ், குணாதிசயங்கள் இருந்ததுன்னா அவங்க ஒரு வேலையில் இருந்து சிறந்து விளங்கலாம்? பாசிட்டிவ் மைண்ட் செட், வேலையில் ஒழுங்காக இருக்கணும், கீப் ஆன் அப்கிரேடிங், லேர்ன் அண்ட் ரீலேர்ன். நினைக்கிறேன் நீங்கள் போய் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணாக்க, பிகாஸ் எல்லா வேலையும் கஷ்டம். ஸோ நீங்கள் வேலை செய்கிறதுக்கு வந்து ஐ திங்க் இட்ஸ் குட். பிகாஸ் வேலை வந்து ரொம்ப கஷ்டம் இப்போ கிடைக்கிறக்க கூட. ஏன்னா இவ்வளோ படிச்சிருந்த கூட அவங்களுக்கு வேலை கிடைக்கிற கஷ்டம். ஸோ என்ன வேலை கிடைக்கிறதோ அதை செஞ்சுருங்க. யங்ஸ்டர்ஸ் வந்து இரும்பு மாதிரி ஒரு புது வேலைக்கு போக முடியாது, தண்ணி மாதிரி போகணும். ஸோ பிளெண்ட் இன் பண்ணி அந்த வயசானவங்க, அங்கே உள்ள சீனியர்ஸ் எல்லா ஒரு சுச்சுவேஷன்லையும் பிளெண்ட் இன் பண்ணி அந்த கடைசி அவங்க ஆப்ஜெக்டிவ் என்னன்னு அதை பார்த்து அதை நோக்கி போனாங்கன்னா அழகாக பிளெண்ட் இன் பண்ண முடியும். நான் வந்து உண்மையிலேயே நான் பிளான் பண்ணவே இல்லைங்க. அது எப்படி வருதோ வரட்டும்ன்ட்டு தான் நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் உண்மை வந்து எனக்கு அந்த சேமிப்பு இல்லை, அதனால் நான் வேலை செஞ்சு ஆகணும். வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலையை நான் வந்து மனசில் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு செய்யணும். அதை வந்து ஒரு ஃபெயிலியராகவே நினைக்கக்கூடாது. அது எவ்வளோ தூரம் நம்மளால் போக முடியுமோ போவோம். ஏன்னா நம்மளுக்கு குடும்பம் இருக்குது, குடும்பத்தை பார்த்துக்கணும், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். அதே நாலேஜையும் நம்ம இளையருக்குன்னு நம்ம சொல்லணும். இது வந்து இந்த நம்ம ஃபேமிலி, இந்த கண்ட்ரி ஓடணும். நம்மளுக்கு நேச்சுரல் ரிசோர்ஸ் இல்லை. ஸோ நம்ம எல்லாம் நம்மளோட உழைப்பில் தான் இருக்குது. இன்று உங்கள் எல்லாரையும் சந்தித்ததில் உண்மையிலேயே வந்து எனக்கு ரொம்ப மன நிறைவாக இருக்குது. இருக்கும் வரை ஏதாவது செய்துக்கிட்டே இருக்கணும், முடிந்த அளவுக்கு வேலை செய்யணும், நம்ம திறன்களை வந்து மேம்படுத்திட்டு இருக்கணும், இப்படி பல கருத்துக்களை முன் வைத்திருந்தீங்க. ஒரு வேலையிடம்னு சொல்லும்போது இளையர்களும் இருப்பாங்க, பெரியவர்களும் இருப்பாங்க. நான் தான் வந்து பெரிய ஆள், இல்லை நீங்கள் வந்து ரொம்ப சின்னவங்க அப்படின்னு பார்க்காம எல்லாருக்கிட்டையும் ஏதாவது கற்றுக்கலாம். அப்படி கற்றுக்கும் போது அந்த நிறுவனத்துக்கே வந்து அது ஒரு பேருதவியாக இருக்கும்னு நீங்கள் சொன்னதுலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இன்று இங்கே வந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு ரொம்ப ரொம்ப நன்றி.